மை டியர் கௌதம் செல்லக்குட்டி, சில எக்ஸாம் எப்படிப்பா எழுதுனீங்க? கிரேஸ் மார்க் கொஞ்சம் வந்துச்சா இல்லையா? அவுட் ஆஃப் எத்தனை 1 மார்க் கரெக்டாக எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. அது கிரேஸ் மார்க்ஸ் ஏதோ உங்களுக்கு தென்பட்டுச்சுன்னா அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் கீ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆன்சர் கீ வித்தின் 10 to 30 மினிட்ஸில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் உங்களுக்கு வந்துடும்ப்பா. கண்டிப்பாக 10 to 15 மினிட்ஸில் மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிடுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 மார்க் அப்லோட் பண்ணுவேன். அடுத்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே அப்லோட் பண்ணப்படும். கீழே டிஸ்கிரிப்ஷன் தான் அதுக்கான லிங்க்ஸ் இருக்குது. ஸோ டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதே போல் இந்த எக்ஸாமில் எப்படி எழுதியிருக்கீங்க? ஸோ கம்பல்சரி எப்படிப்பா கேட்டாங்க? கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியும் கிடையாது, ரொம்ப டஃப்பும் கிடையாது. மாடரேட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கொஸ்டின் பேப்பர். எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை தட்டி விடுங்க. அதே போல் அடுத்த எக்ஸாம் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முடிஞ்சிச்சு, ஓகேங்களா? ஸோ 2 அந்த கட் ஆஃப் எக்ஸாம் முடிஞ்சிச்சு உங்களுக்கு, ஓகேவா? கெமிஸ்ட்ரி முடிஞ்சது, அதேமாதிரி ஃபிசிக்ஸும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இன்னும் மேக்ஸ் மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதே மாதிரி பயாலஜி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நல்ல மார்க்ஸே வரும், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். எதை நினச்சி பயந்துட்டு இருக்காதீங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சு, திரும்பி அதையே நினச்சி யோசிச்சுட்டு பயந்துட்டு குழப்பிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணலாம், என்ன வழி பண்ணலாம், அடுத்த எக்ஸாம் எப்படி எக்ஸ்ட்ரா நல்லா படித்து எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அதை யோசிங்க, ஓகேங்களா? ஸோ இதே நினச்சிட்டு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்காதிங்க, ஓகேங்களா? ஸோ இதான் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கப்பா. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஆன்சருக்கு ஸோ அப்லோட் பண்ணப்படும். ஸோ மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போயே போய்ட்டு, ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.